ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கரதூஷ்னால் ராமர் லக்ஷ்மணா வதம் பண்ணி ஆயிடுறது. அந்த போர்க்களத்துலேருந்து தப்பி ஓடுற அகம்பனன்ற அரக்கன் விரைஞ்சோடி ராவணனை போய் அடைகிறார். ராஜாவே, ஜனஸ்தானத்தில் ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் அழிக்கப்பட்டாயிடுது. கரனும் யுத்தத்தில் மாண்டுட்டான். நான் எப்படியோ தப்பிச்சு பழிச்சு நீங்கள் ஓடி வந்திருக்கேன்னுட்டு ராவணனை வணங்கி நின்றுட்டு அவர் சொல்கிறார். இப்போ இதை கேட்டோன்னே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வர்றது, கண்கள் செவர்றது. அகம்பனனையே விழுங்கிடுற போல் பார்க்குறார் அவர். நினச்சவாள்லாம் உள்ளத்துல எல்லாம் நடுக்கத்தை ஏற்படக்கூடிய அந்த ஜனஸ்தானத்தை அழிக்க முற்பட்டவன் யார்? தான் உயிரை துறக்க முடிவு செஞ்சுட்டு அவன் யார்? மூலத்துலேயும் அடைக்கலம் புக வழி இல்லாமல் என்னை விரோதிச்சு கொள்ள துணிஞ்சுட்டு அவன் யார்? என்கிட்ட மோதிட்டு நிம்மதியாக இருக்க இந்திரனால் கூட முடியாதே, குபேரனால் கூட முடியாது, யமனாலேயும் முடியாது, அந்த விஷ்ணுவாலேயும் முடியாது. காலத்துக்கும் நான் தான் காலம், நெருப்புக்கு நானே தீ, மரணத்துக்கு சாவை அழிக்கக்கூடியவன் நான் தான். நான் கோபம் கொண்டேன்னாக்கா காற்றை கூட நிறுத்துவேன், சூரியனை எரிப்பேன். நீ சொல்கிற அழிவு யாரால் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னுட்டு ராவணன் ரொம்ப கோபத்தோடு பேசுகிறார். அப்போ கூட அகம்பனனுடைய பயம் தீரலை. அவர் பலவாராக தயங்கி நின்றுட்டு ராவணன்கிட்ட தான் அவனை பாதுகாக்கிறதாகவும் அவனுக்கு தன்னால் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்ன பிறகு அகம்பனன் ஒரு வாரம் மனசை தேத்திண்டு ஜனஸ்தானத்து நிகழ்ச்சிகளை பற்றி விவரங்களை ராவணனுக்கு எடுத்து சொல்ல தொடங்குறார். தசரத மன்னனுக்கு ராமன்ற பெயரில் ஒரு மகன் இருக்கான். நீண்ட கைகள், பரந்த தோள்கள், நிகரில்லாத பலம், எல்லையில்லாத வீரம்னு கொண்ட அவன் சிங்கம் போல தோற்றமளிக்கிறான். ஜனஸ்தானத்தில் அவன் தான் கரணையும் தூஷ்ணையும் இப்போ கொண்டு இருக்கான் அப்படின்னுட்டு அகம்பனன் அந்த தகவலை ராவணன்கிட்ட சொல்கிறார். இப்போ ராவணன் உடனே, அகம்பனா, அந்த ராமனோட ஜனஸ்தானத்துக்கு இந்திரனோ இல்லை மற்ற தேவர்களோ யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்குறார். அப்போ அவர் பதில் சொல்கிறார், தேவர்கள் யாரும் அவனோட வரல, அந்த கவலை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, வில்லாளிகளில் அந்த ராமன் தான் முதல்வனாக இருக்கான்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை. தெய்வீகமான பானங்கள் அதை பெரிய லாபகத்தோடு கையாளுறான் அவன். யுத்த காலத்தில் வீரத்தின் உச்சி அவன் தொட்டிருக்கான். இப்போது அவனுடைய இளைய சகோதரனான லக்ஷ்மணனும் ரொம்ப பெரிய வீரனாகவே இருக்கான். சந்திரனை நிகர்த்த முகம் கொண்ட அவன் பேசினாக்கா இடி முழக்கம் கேட்குறது போல் இருக்குது. அவனோட சேர்ந்து ராமன் நிற்கிறச்சே பெரும் காற்றும் பெரும் நெருப்பும் சேர்ந்து நிற்கிறா போல தெரியாது. ராமன் ஒருத்தனே நின்றுட்டு ஜனஸ்தானத்தில் இந்த பெரிய நாசத்தை விளைவிச்சிருக்கான். பயந்து ஓடின நம்ம அரக்கர்கள் எந்த திசையை நோக்கினாலும் அங்கே அவள் கண்களுக்கு ராமர் தான் நிற்கிறது போலவே தெரியுது. அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாத வேகத்தை ராமன் அந்த போரில் காட்டியிருக்கான்னு சொல்கிறார். அப்போ அகம்பனன் இப்படிலாம் விவரித்தோன்னே ராவணன், நானே ஜனஸ்தானத்துக்கு போய் அந்த ராம லக்ஷ்மணா இவளுடைய கதையை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறார். இதை கேட்ட அகம்பனன், ராஜாவே, நான் சொல்கிறது சித்த கேளுங்கன்னு சொல்லி மேலும் தொடர்றார். ராமனுக்கு கோபம் ஏற்பட்டுட்டாக்கா அதுக்கு பிறகு அவனை அடக்கிறதுன்றது யாராலையும் முடியாத காரியம்ன்றது நான் நினைக்கிறேன். பாய்ந்தோடுற காட்டாற்ற வெள்ளத்தையும் தன்னுடைய பானங்களால் நிறுத்திவிட ராமனால் முடியும். வானத்தில் ஒளி வீசி திகழற நட்சத்திர மண்டலங்களையும் கிரகங்களையும் தன்னுடைய அஸ்திரத்தினால இழுத்து கீழே தள்ளிட ராமனால் முடியும். சமுத்திரத்தின் கரைகளை உடைச்சி உலகையே தண்ணீரில் மூழ்கும்படி செய்யவும் அவனால் முடியும். உலகையே அழிச்சுட்டா கூட மீண்டும் ஒரு உலகத்தை படைக்கவும் அவனால் முடியுமோன்ற பிரமிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கு. ராஜாவே, ராமனை போரில் வெல்றதுன்றது ஒரு எளிசான காரியம் இல்லை. அரக்கர்கள் மட்டும் இல்லை, அவனோடு தேவர்கள் கூட சேர்ந்துக்கிறான். அதனால் ராமனை போரில் வீழ்த்துறதுன்றது நடக்காத காரியம்னு தான் எனக்கு தோன்றுறது. ஆனால் அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்துகிற ஒரு வழி இருக்குது. தயவுசெய்து நான் சொல்கிறத கவனத்தோடு கேளுங்கன்னு அகம்பனன் மேலும் தொடர்ந்து சொல்கிறார். ராமனோட அவன் மனைவி சீதையும் வந்திருக்கா. உலகத்தில் அவளை விட ஒரு சிறந்த பெண் இருக்கவே முடியாது. மெல்லிய இட, சீரான அங்கங்கள், இதை கொண்டு அந்த பெண்மணிக்கே பெருமை சேர்க்கக்கூடியவ அவள். ஒரு கந்தர்வ பெண்ணையோ, ஒரு தேவலோக மங்கையோ, ஒரு நாகலோக கன்னிகையோ கூட சீதையோட ஒப்பிடவே முடியாதுன்னு தோன்றுறது. மற்ற மனுஷகுல பெண்களை அப்போ அவளோட ஒப்பிடுறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அவளுக்கு ஈடு இணை கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ராமனனுடைய கவனத்தை திசை திருப்பி அங்கேருந்து அவனை அகற்றிட்டு சீதையை பலாத்காரமாக நீங்கள் தூக்கிட்டீங்கனாக்கா அதுக்கு பின்ன அவளை பிரிஞ்சு அவன் உயிர் வாழ முடியாமல் ராம மரணத்தை தழுவான்றதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்கிறார் அகம்பனன். இப்படி அகம்பனன் சொன்ன யோசனையை ராவணின் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிட்டது. ரொம்பவும் சரிதான், நான் என்னுடைய தேரோட்டியோடு போய் அந்த சீதையை இந்த சிறப்பு வாய்ந்த நகரத்துக்கு நாளை காலையே அழிச்சுன்னு வந்துடுறேன்னு சொல்கிறார். அதுக்கு பின்ன தேரை எடுத்துட்டு புறப்படுற ராவணன் மாரீச்சனை பார்க்கறதுக்காக அவனுடைய இருப்பிடம் நோக்கி போகிறார். மாரீச்சன், சுபாகுன்றவா தாடகையினுடைய மகன்கள். தாடக ஒரு யக்ஷ கன்னிகைகிட்டேருந்து ஆசியனுடைய சாபத்தின் காரணமாக அரக்கியாக மாறினவள். ராமரால் கொல்லப்பட்ட போது அவள் மேலுலகம் போய் அடையிறான். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.